இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சௌத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, புதிய தொடக்கம், புதிய மாதத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. ஸோ இந்த மாதம் முழுவதும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பத்திரமாய் பார்த்து பாருங்கள். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் நிச்சயமாக நடக்க போகின்றது. சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு நாளையும் சுகமாக இருக்குது, மனசு சரியில்லை மட்டும் சொல்லாதீங்க. பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகுங்க. வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சே, இழந்துட்டோமே, விட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. எல்லாம் போகணும்னு நினச்சா போய் தான் என்ன பண்ணுறது? அப்படியே கூடவே வர முடியும். நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உறவினராக இருக்கட்டும், யாருமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னா கேள்விக்குறி மட்டும்தான். நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன தேவையோ நம்ம தான் அதை தேடி அடைய முடியும். யார் தெய்வம் நமக்கு தேவையில்லை. நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுறோம், நம்ம உழைக்கிறோம் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ யாருமே வந்து கை கொடுத்து வாடா நான் தூக்கி விட்றேன் உன்னை, நான் உன்னை நல்லா ஒவ்வொன்று வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். ஸோ அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக பண்ணுங்கள். எது பண்ணுறதா இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக ஜெபிச்சுட்டு பண்ணி பாருங்களேன். வாழ்க்கையில் வெற்றி தாங்க. ஆவியின் வல்லமையினால் மறுபடியும் எழுந்தார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். யாருக்காக? நம் மக்களுக்காக. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களே, வலியும் வேதனும் இருக்காங்களே, நான் இருக்கவங்க கூட இன்னமும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றார். உயிரோடு எழுப்பப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகின்றார். இழந்தவற்றை மீண்டும் இரட்டிப்பாய் கொடுக்க போகின்றார். மகளே, மகனே, கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, உற்சாகமாக இரு. நீ பரிசுத்த உள்ளவனாக இரு, அது போதுமே. சில பல தவறுகள் செஞ்சுருக்கலாம், சந்தர்ப்ப சூழல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பதர் பண்ணிட்டேன், நான் மனமாற்றத்தை அடையணும், நான் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி இப்போ நான் ஆண்டவருக்கு முன்பாக மண்டிட்டு ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நிச்சயமாய் அவருடைய ரத்தத்தினால் உங்களே சுத்திகரிக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. பார்த்துக்கலாங்க. ஏன் இந்த சோகம், ஏன் இந்த கலக்கம், ஏன் அழுதுட்டுருக்கீங்க? கலங்காதீங்க, பார்த்துக்கலாம். நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நீங்கள் அழுதுகிட்டே இருந்து மனசு நோக்கடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மூலையில் உட்காந்துக்கிட்டே இருந்தால் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. வாழ்க்கையில் சோகமாகவே தான் இருக்கும். பார்த்துக்கலாம்டா. யார் யார் எப்படின்றது நம்ம தெரியப்படுத்துகிற ஏசப்பா. இவங்களாம் இப்படி தான் போல இருக்குது, மாற்றவே முடியாது இவங்களெல்லாம். ஸோ நம்ம மாறிக்கலாம், நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாமே. இன்றைக்கி நெருக்கமாக இருந்தவங்க ஒட்டி உறவாடி இருப்பாங்க, அப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் திடீர்னு ஆச்சுன்னு தெரில, விரிசல் விட்டுருச்சு, எவன் கண்ணு பட்டுச்சுன்னு தெரிலப்பா அப்படின்ற மாதிரி இருக்குமா. ஸோ வாழ்க்கையில் பிரேக் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த பிரேக் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அவெல்லாம் போய்கிட்டே இருந்து டமால் எங்கன்னா போய் இடிக்க வேண்டியதான். ஸோ வாகனம் ஓட்டிகிட்டு இருப்போம், பிரேக்கே பிடிக்காம நம்ம ஓட்ட முடியும்னு சொல்ல முடியுமா? இல்லை ரோடு பார்த்தீங்கன்னா எங்கன்னா ரோடு சரியாக இருக்கா, இல்லை ஸ்பீட் பிரேக்கெலாம் நிறைய இருக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கில் நம்ம ஏறி இறங்கி ஆகுதோம், கட்டாயம் இது. இல்லை நான் ஸ்பீட் பிரேக் மேலே போக மாட்டேன், தள்ளிட்டு தான் போவோம் அப்படின்னா முடியாது. ஸோ நம்மளுடைய பாதையில் எவ்வளோ கடுமையான விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதை தாண்டி நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வெற்றி தானே. எதுக்கு கலங்கணும், எதுக்கு ஃபீல் பண்ணணும்? பார்த்துக்கலாம். நம்மளை பற்றி ஒரு சில புரியல, என்ன பண்ணுறது? நம்மளை விட்டு போனவங்களுக்கு நம்மளுடைய வேல்யூ என்னன்னு தெரியலல்ல. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை பற்றி தெரிஞ்சுப்பாங்கல்ல. ஸோ நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு உங்களை அற்புத விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். நீங்கள் யாருன்றது தெளிவுபடுத்த போகின்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும்போது நீங்களும் ஞானத்திலும் கிருபையிலும் விசுவாசத்திலும் நீங்கள் பலப்படுவீர்கள். பார்த்தீங்களா? உங்கள் பிரச்சனைகளை அவருக்கு முன்பாக சொல்லிவிடுங்கள். உங்களுக்கு பதில் உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல போகின்றார். உங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இன்றைக்கு நாள் ஆவியானவர் நமக்குள்ளே பேச இருக்கின்றார், நம்மளை வெளிப்படுத்த போகின்றார். உங்களுடைய உண்மையான முகங்களை நீங்கள் வெளியே காட்டினாலே அதுவே போதுங்க. இன்றைக்கி நமக்குள்ளே பல முகங்கள் ஒளிஞ்சிட்ருக்கு. திடீர்னு நல்லா சிரித்து பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு கோபம் வரும், திடீர்னு ஒரு மாதிரி மூஞ்சை காட்டி பேசுவாங்க, திடீர்னு ஒரு மாதிரி பண்ணுவோம், திடீர்னு ஏகப்பட்ட தோற்றங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஒரே மாதிரி இருங்க, அன்பை வெளிப்படுத்துங்க, அது அன்பாகவே கொடுங்க. பார்த்துக்கலாங்க. இதுதாங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிற விஷயம். உன்னை எப்படி நேசிக்கிறியோ, உன்னை உண்மையாக எப்படி விசுவாசிக்கிறியோ, அடுத்தவங்க நீ உண்மையாக பழகு, உண்மையாக இரு, அவ்வளோதான். யாருக்கும் துரோகம் பண்ணாத, யாரையும் ஏமாத்தாத, யாரோட பொருளுக்கும் ஆசைப்படாத, நீயாவே இரு.
இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவதாக நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றேன் தகப்பனே. விலையேற பெற்ற ஈவாகிய பரிசுத்த ஆவியை நாங்கள் பெறுவதற்காக எங்களுக்காக சிலுவையில் மரித்து மறுபடியும் உயிரோடு எழுந்ததற்காக உம்மை சோத்தரிக்கின்றேன் தகப்பனே. இன்று வந்து எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்கின்றனப்பா. என் இருதயத்தை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்களுடைய பாவங்களை அகற்றி உம்மை போல் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஆலயமாக்கும் தகப்பனே. சத்தியத்திற்குள் நடத்தும் ராஜா, உம்முடைய அன்பிலும் நித்திய ஜீவனிலும் நாங்கள் வாழும்படி எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றுவீராக. மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு உம்முடைய வார்த்தைகளை தைரியமாக பேசுவதற்கு, இந்த உலகத்திற்கு உமது வெளிச்சத்தை கொண்டு செல்வதற்கு எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல பலத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையை மாற்றுவீர நம்புகிற ஆண்டவரே, எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.